ஓகே, நம்ம இன்றைக்கி என்ன வீடியோவில் பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா கோம்பை ரொட்டேட்டர் தான் மாட்டியிருக்கோம். 36 பிளேடு 45 HP வண்டி. இதில் வந்து பார்த்திங்கன்னா செயின் இஷ்யூஸ் இருக்குது நண்பா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரொட்டேட்டர் ஓட்டுறோம் அப்படின்னா பாருங்களேன், இந்த செயின் வந்து தளவுக்கு கொண்டு போயிடணும். அதே மாதிரி அந்த சைடு தான். ஏன்னா இந்த வண்டியில் மட்டும்தான் இந்த மாதிரி இருக்குங்க. இப்போ இங்கே தளவுக்கு கொண்டு போகும், இந்த இடத்துல சேர்த்தணும்னு வச்சுங்களேன், இந்த கை செட் வந்து இதில் மாட்ட முடியல, பற்ற மாட்டேங்குது, கிட்ட வர மாட்டேங்குது. ஸோ அதனால் நான் நிறைய வண்டியில் விசாரிக்கும் போது பார்த்தீங்கன்னா இந்த செயின் அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் கிடையாது, நாங்கள் வந்து அப்படியே தான் ஓட்டுவோம், அப்படியே கலப்பையும் மாட்டோம், ரொட்டேட்டர் மாட்டோம் அப்படிங்கிறாங்க. அது எனக்கு எப்படின்னு தெரியலைங்க. ஆனால் இந்த வண்டி நம்ம வண்டியில் பொறுத்த வரைக்கும் இந்த செயின் லூஸ் பண்ணால் மட்டும்தான் இங்கே வந்து உட்காருது. மறுபடியும் டைட் பண்ணால் மட்டும்தான் இந்த கலப்பை வந்து இதில் உரச மாட்டேங்குது. இது இப்படியே வச்சு ஓட்டினாலும் ரொட்டேட்டர் மாட்டும் போது இந்த செயின் லூஸ் பண்ணுறோமா, இது நம்ம அப்படியே வச்சு ஓட்டுனாலும் கலப்பை மாட்டி ஓட்டணும் அப்படின்னா டயரில் வருஷதுங்க. இதுக்கு என்ன வழி நண்பா? ஏதாவது ஐடியா இருந்தால் சொல்லுங்கள். இந்த இதுலேயும் அப்படி தான், அந்த சைடு அப்படி தான் இருக்குது, 2 செயினுமே அப்படி தான் இருக்குங்க. அதுக்கு ஏதாவது ஐடியா இருந்தால் சொல்லுங்கள் நண்பா. ஐடியாங்கிறது பார்த்தீங்கன்னா நான் கேட்டேங்க, ஆனால் மற்ற வண்டியிலலாம் அப்படி தான் மாட்டி ஓட்டுவோம் அப்படிங்கிறாங்க. இந்த வண்டியில் மட்டும்தான் இப்படி அட்ஜஸ்ட் பண்ணி கலப்பை மாட்டினா செயின் டைட் ஆகிக்கணும், ரொட்டேட்டர் மாட்டினா செயின் லூஸ் பண்ணணும், இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது. அது என்னன்னு தெரிஞ்சால் கொஞ்சம் சொல்லணும் நண்பா. லூஸ் பண்ணாமல் இதே ஃபுல்லாக லூஸ் கொடுக்கணுங்க. ஃபுல்லாக லூஸ் கொடுக்கறப்பல செயின் இங்கே பாருங்க, இந்த இது அறக்குது. சைடில் பார்த்தீங்கன்னா இது அறக்க ஆரம்பிச்சிருக்குங்க. இது மாதிரி 1-2 கம்ப்ளைண்ட் இருக்குது. இந்த இடத்துல இந்த மாதிரி ஆயில் வந்து இதாக லீக் ஆகுது, அது என்னென்னு தெரிஞ்சு சொல்லுங்கள். இந்த மாதிரி ஆயில் பசை வருது, அது என்ன தெரிஞ்சு சொல்லணும்பா. ஓகே நண்பா, என்ன டீட்டெயில் தெரிஞ்சு சொல்லுங்கள் மறக்காமல்.